அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம குக்ஸ் அண்ட் டாக்ஸில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய பச்சைப்பயிறு யூஸ் பண்ணி ஹெல்த்தியான பச்சைப்பயிறு குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதை மதியம் லஞ்சுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இதை சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இதை பார்த்திங்கன்னா சைடிஷாக சப்பாத்தி இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா குக்ஸ் அண்ட் டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பச்சைப்பயிரை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக இந்த கடாயில் 100 ml கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கிட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பச்சைப்பயிரை பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுக்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை ஒரு நல்ல ஒரு வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துருக்கேன். இந்த மாதிரி இதை வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வறுத்த பச்சைப்பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வேக வைக்கிறதுக்காக குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததும் இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பச்சைப்பயிறு அளந்து எடுத்தேன் இல்லைங்களா, அந்த கப்லேயே 3.5 கப் அளவுக்கு தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததும் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 6 விசில் வர அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 விசில் வந்ததும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்ச பருப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பை லைட்டாக மத்து வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை இந்த மாதிரி மசிச்சு எடுத்துருக்கேன். அடுத்து நம்ம குழம்பை தாளிச்சிக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்காக இந்த கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 பல்லு பூண்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா இடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி பூண்டை நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம். இந்த குழம்புல சேர்த்துக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக இந்த மாதிரி மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வதக்கியிருக்கேன். இப்போ இதில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா பருப்பு அளந்தெடுத்த கப்லேயே ஒரு 3லேருந்து 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியான பதத்தில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்துடாமல் தண்ணி கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததும் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு பசிக்கவே பசிக்காது. இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா அப்பளம் அப்புறம் முட்டை ஆம்லெட்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல் கொதிச்சிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நான் இதை வந்து ஒரு 3 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ ஃபைனலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட பச்சைப்பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். குக்ஸ் அண்ட் டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.